Hi friends, welcome to Yummy Yummy Kitchen. Please video like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon press பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு நான் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து பட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பல்லாரி நறுக்கி நான் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட நான் வந்துட்டு 2 தக்காளியையும் நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் வந்துட்டு இப்போது கேஷ்நட்ஸ் சேர்த்துக்கிறேன். முந்திரி 10 இது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். ஸோ 5 நிமிஷம் கவர் பண்ணி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த கிரேவி வந்து வதங்கிருச்சு. இதை நான் வந்துட்டு இப்போ பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதில் நான் வந்துட்டு 1 கிலோ சிக்கன் வந்துட்டு மசாலா தடவி ஃப்ரை பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். அதை இந்த பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நான் கவர் பண்ணிக்கிறேன் ஒரு 4 மினிட்ஸ்க்கு. திரும்பி அதை ஓப்பன் பண்ணி நல்லா இந்த சிக்கனை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனுக்குள்ளே வந்து இந்த வாட்டர் வந்திருக்கும். திரும்பியும் கவர் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு வெந்திருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிரேவியை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருந்தோம். அதை ஜாரில் போட்டு அதை நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி குக்கரை அடுப்பில் வச்சு குக்கரில் வந்து நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வத்தப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, அது எல்லாத்தையும் நல்லா அந்த வெண்ணெயிலையும் எண்ணெயிலையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட், அதை இந்த குக்கரில் இப்போ நம்ம சேர்த்துக்கிட போகிறோம். அந்த பேஸ்ட்டை அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் வச்சுருந்த அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வேணுமோன்னு. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதில் லெமன் ட்ராப்ஸ் வந்து ஒரு 4 to 5 வரைக்கும் சேர்த்து குக்கரை கவர் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் நான் மல்லி இலையை தூவி விட்டுக்கிறேன். பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாக்குன்னா இந்த கிரேவியில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் லைக் போட்டுருங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.